Hello students, welcome to DKMX Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th State Board Mathsல Chapter 1ல Exercise 1.4ல 7th sum பார்க்க போகிறோம்ப்பா. இந்த 7th sum வந்து ரொம்ப ஈஸி தான். என்ன சம்னா, in each of the following cases state whether the function is bijective or not, justify your answer. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் மொதல் கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆர் ஆரோ மார்க் ஆர் போட்டிருக்காங்க. ஆர்னா என்னென்னா ரியல் நம்பர். இப்போ என்னன்னா நேச்சுரல் நம்பர். இப்போ இந்த சமயம் பார்த்தீங்கன்னா என் இருக்கா, என்ன நேச்சுரல் நம்பர் சொல்கிறோம், இது ஆர் தான் ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர் தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். ஃபங்க்ஷன் வந்து f(x) = 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சம்மில் f(x) ஃபங்க்ஷன் 3 - 4x² கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்ணி நம்ம சம் கண்டுபிடிக்கணும். என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். வாங்க சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் கிவன் எழுதியிருக்கேன். இப்போ கிவன் போட்டு f(x) = 2x + 1 எழுதியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் எழுதியிருக்கேன் 2x + 1ன்னு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆரோ மார்க் ஆர்னு சொன்னேன். ஆர்னா ரியல் நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரியல் நம்பர்னா -1 -2 +1 +2 இந்த மாதிரி வரும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும். ஸோ ரெண்டுமே வந்தால் தான் அது வந்து ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ f(x) = 2x + 1 ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம். ஸோ 1 போட்டோம்னா 2 × 1. ஸோ எக்ஸ்க்கு பதிலாக இங்கே 1 போட்டோம்னா 2 × 1 + 1 which is equal to 2 + 1 which is equal to 3ன்னு வரும். அப்போனா 1 இந்த 1 இந்த 3யும் போட்டு பேராக எழுதிக்கணும். 1, 3ன்னு போடணும். அதே மாதிரி 2 போடுங்க. இப்போ f(2)ன்னு போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். அப்போ எங்களுக்குள்ளே 2 போட்டோம்னா 2 × 2 + 1 வரும். 4 + 1 5. அப்போனா இந்த 2வும் இந்த 5யும் சேர்த்து ஒரு பேராக எழுதிக்கோங்க. 2, 5ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எழுதுவேன். f(-1)ன்னு போடுங்க. ஸோ அதாவது இப்போ 1 2 போட்டோம். இப்போ -1 போடுவோம். -1 போட்டோம்னா என்ன வரும், 2 போட்டு, அதாவது 2x + 1 தானே ஃபங்க்ஷனு. அப்போனா 2x + 1 தானே இப்போ கொடுத்துருக்காங்க. அதனால தான் எக்ஸுக்கு பதிலாக 2 × -1 + 1ன்னு போடுறோம். ஸோ 2 × -1னா என்ன வரும்னா, 2 × -1னா என்ன வரும், -2 வரும், +1 வரும். ஸோ -2 + 1 என்ன வரும், -1ன்னு வரும். அப்புறம் இங்கனுக்குள்ளே பேராக எழுதிக்கோங்க. -1 போட்டு கமா போட்டு இந்த -1 அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டிங்களா? அதுக்கப்புறம் என்ன போடணும், -2 போடுங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக, அதாவது 2x + 1 வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போனா எக்ஸுக்கு பதிலாக -2 போடுங்க, +1 போடுங்க. அதுக்கப்புறம் +1 போட்டதுக்கப்புறம் 2 × -2 என்ன வரும், -4 வரும், +1 வரும். ஸோ -4 +1 வந்து என்ன வரும், -3 வரும். ஸோ ப்ராக்கெட் இப்போ பேராக எழுதணும்னா -2, -3. ஸோ இதுதான் வந்து பேராக எழுதணும். ஸோ இப்போ வந்து ஒரு 4 நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். இந்த 1 2 3 4 4 பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்களே பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் நாட்டுன்னு போடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நீங்கள் புக்கிலே பார்த்துருப்பீங்க. ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னாலே அது என்னதுன்னா 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுமே, அதாவது இந்த 2 ஃபங்க்ஷனுமே இருக்கணும். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுமே இங்கே இருந்தால் தான் அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா 1 to 1 இருக்கணும், ஆன் டூவாக இருக்கும். அப்படி ரெண்டுமே இருந்தால் அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதை டெலிட் பண்ணிடுறேன்ப்பா. அதுக்கப்புறம்
இப்போ ஆரோ டயக்ராம் வரையணும். இப்போ வந்து 4 பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆரோ டயக்ராம் இதை வச்சு போடுங்க. ஆரோ டயக்ராம் எப்படி போடுவீங்கன்னா ஆர்னு போடுங்க. ஏன்னா ரியல் நம்பர்ஸ் வச்சு தானே கொஸ்டினில் ரியல் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரியல் நம்பர் போட்டு இந்த மாதிரி போட்டு இப்படி ஒரு ஆரோ டயக்ராம் இப்படி போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரவுண்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு எப்போயுமே -1 -2 1 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து இங்கே எழுதணும். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, -1 இருக்குது, -3 இருக்குது. அப்போனா -1 எழுதணும், -3 அடுத்து எழுதணும், 3 எழுதணும், இந்த 3 எழுதணும், அதுக்கப்புறம் இந்த 5 வந்து எழுதணும். இப்போ 1, 3 தானே பேர். அப்போனா 1க்கு நேராக 3 ஆரோ டயக்ராம் போடணும். ஓகே அப்பா. அதே மாதிரி 2, 5 தானே பேரு. 2க்கு நேராக 5 வந்து ஆரோ டயக்ராம் போடணும். அதே மாதிரி -1, -1 தானே பேரு. அப்போனா -1 நேராக -1 ஆரோ டயக்ராம் போடணும். -2, -3 தானே பேரு. அப்போனா -2 நேராக -3 ஆரோ டயக்ராம் போடணும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியுதா, 4 நம்பர்ஸ் இருக்குது, 4 ஆரோ போடுறோம். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இமேஜ், -1க்கும் -1 இமேஜ், -2க்கும் -3. ஸோ ஒவ்வொரு இங்கனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்து இங்கனுக்குள்ளே இருக்குது. அப்போனா இங்கனுக்குள்ளே எழுதுனேன். therefore it is a 1-to-1 ஃபங்க்ஷன்னு போடுறேன். அதே மாதிரி என்ன எழுதணும்னா ஆன்டு ஃபங்க்ஷன் எழுதணும். ஆன்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ஆன்டு ஃபங்க்ஷன்னாலே இங்கனுக்குள்ளே இருக்கிற, அதாவது இந்த கோடொமைன் இங்கனுக்குள்ளே இருக்கிற எல்லா இமேஜுக்குமே ஆரோ மார்க் இங்கே வந்திருக்கணும். ஆரோ மார்க் இல்லாமல் பேலன்ஸாக இருந்தால் அது ஆன்டு ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ பாருங்க, எல்லாத்துக்குமே இது வந்து இமேஜ் இருக்குது, எல்லா நம்பருக்குமே ஆரோ மார்க் வந்திருக்கு. அப்போனா இது வந்து ஆன்டு ஃபங்க்ஷன்னு எழுதலாம். ஸோ ஆன்டு ஃபங்க்ஷன் 1-to-1 இந்த 2 ஃபங்க்ஷனுமே வருது. ஸோ இட் இஸ் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் வரும் இது. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிச்சு. இப்போ 2வது சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். f(x) = 3 - 4x² போட்டிருக்கோம். கொஸ்டினில் f(x)ஓட வேல்யூ 3 - 4x² கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக முதல் சம் போட்ட மாதிரி தான். ஸோ ரியல் நம்பர்ஸ் வந்து 1, 2, -1, -2 4மே போடணும். ஸோ 4மே போட்டதுக்கப்புறம் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம். ஸோ 1 போட்டோம்னா 3 - 4x², அதாவது 3 - எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம். ஸோ 1 போட்டோம்னா 3 - 4 × 1² வரும். 3 - 4 -1 வரும். ஸோ -1, -1 பேராக எழுதணும். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். ஸோ 2 போட்டோம்னா 3 - 4 போட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். 2² வரும். ஸோ 2² 4. ஸோ இங்கனுக்குள்ளே 3 - 4 × 4 16 வரும். which is equal to -13 வரும். அப்போனா பேரை எழுதும்போது 2, -13 வரும். அதுக்கப்புறம் f-ஓட வேல்யூ -1 போகிறோம். ஸோ -1 போட்டோம்னா 3 - 4 × -1² ஸோ அப்போனா 3 - 4 × 1 வரும். ஸோ 3 - 4 = -1 வரும். ஸோ இதை பேரை எழுதணும்னா -1, -1. ஸோ இதுவும் கேட்டு பேராக எழுதணும். அதுக்கப்புறம் f போட்டு -2 போடுறோம். ஸோ -2 போட்டோம்னா 3 - -4 போட்டு -2² போடுறோம். ஸோ 3 - 4 × -2² 4 வரும். ஸோ 4 × 4 16. ஸோ 3 - 16 which is equal to 13 வரும். ஸோ 13 வரும். அப்போ இதை வந்து ப்ராக்கெட்குள்ளே போடணும். பேரா -2, 13 வரும். ஸோ இப்படி எழுதிட்டோம். ஸோ இப்படி எழுதிட்டு இதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம் போடணும். ஸோ ஆரோ டயக்ராம் எப்படி போடணும்னா R போடுறோம், இங்கேயும் ரேஞ்ச் R போடுறோம். ஸோ இப்படி ஓவல் ஷேப்பில் சர்க்கிள் போடுறோம். ஸோ சர்க்கிள் போட்டதுக்கப்புறம்
நான் சொன்னேன் இல்லையா இந்த பேர்ஸ் எல்லாம் எழுதணும்னு. இங்கே ஆரோ டயக்ராம் இங்கனுக்குள்ளே எழுதும்போது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நம்பர் எழுதணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் எழுதிட்டு இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 -13 -1 13 ரெண்டுமே இப்படி தான் வந்திருக்கு. அதாவது -1ம் -13ம் தான் இங்கனுக்குள்ளே ரிப்பீட்டடாக வந்திருக்கு. -1 -13 இங்கேயும் -1 இங்கேயும் -13 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நான் பேர் பண்ணணும். -1 -13 எழுதிட்டு பேர் பண்ணணும். 1, -1னா ஸோ 1க்கு நேராக -1 ஆரோ டயக்ராம் போடணும். 2, -13னா 2க்கு நேராக -13 போடணும். -1, -1னா ஸோ -1, -1க்கு நேராக ஆரோ டயக்ராம் போடணும். -2, -13னா -2, -13க்கு நேராக ஆரோ டயக்ராம் போடணும். ஸோ இப்போ ஆரோ டயக்ராம் போடும்போது என்ன ஆகுது பாருங்கள். -1க்கு 2 ஆரோ போகுது. -13க்கும் 2 நம்பர் வருது. அப்போனா இது 1-to-1 ஃபங்க்ஷன் வராது. ஏன்னா -1க்கு 2 ஆரோ வருது, இங்கே -13க்கு 2 ஆரோ வருது. இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எழுதணும். ஸோ இது 1-to-1 ஃபங்க்ஷன் போட முடியாது. அதனால இது நாட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த சம் ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.